வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்த உள்ள டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த மாதம் 11ஆம் தேதி நடப்பாண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. இதற்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்வெழுத விரும்பும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் விண்ணப்பிக்கும் அவகாசம் நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் டெட் தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை திருவேற்காட்டில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொருளாளர் TR பாலு, அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் ஆவடி நாசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் 1,20,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறினார். முன்னதாக மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர், தற்போது நடக்கும் திருமணங்களில் சாதியின் பெயரை தவிர்த்து மணமக்கள் பெயரின் பின்னால் படிப்பின் பட்டத்தை போடுவது பெருமையாக உள்ளதாக கூறினார். சந்திர கிரகணத்தை நேற்று இரவு தமிழ்நாடு மட்டுமன்றி நாடு முழுவதும் மக்கள் பார்த்து ரசித்தனர். சந்திர கிரகணத்தால் சென்னையில் நிலவு வண்ணமயமாக காட்சியளித்தது. சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விடுவதால் ஏற்படும் இயற்கையான வானியல் நிகழ்வை தமிழ்நாட்டில் முழுமையாக காண முடிந்தது. சென்னையில் நேற்றிரவு 9:57 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்கியது. சந்திரன் மெல்ல மெல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றியது. இதனை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் கூறியதை அடுத்து சென்னையில் 10 இடங்களில் சிவப்பு நிலவை காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கில் தொலைநோக்கி மூலம் சிவப்பு நிலவை பார்க்க வயது வித்தியாசமின்றி ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நான் டெலஸ்கோப்ல பார்த்து பிளட் மூனை பார்த்தேன். அதான் செம்மையா இருந்தது. எர்த்தோட ஷேடோ அப்படியே மூனோட மறையிற ஒரு ஸ்டேஜுமே வந்து அவங்க எங்களுக்கு காட்டினாங்க. அப்படியே ஸ்லோவா அது பிளாக் ஆகி அப்படியே ரெட் மூனா வர வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் டெலஸ்கோப்ல பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியா தெரிஞ்சது. சூரியனின் ஒளிச்சிதறல் காரணமாக நிலவு சிவப்பு நிறத்தில் காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சந்திர கிரகணத்தை காண தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தொலைநோக்கி மூலம் சிவப்பு நிலவை கண்டு ரசித்தனர். ஸோ டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு மூன் செம்மையாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பார்க்குறது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. திருநெல்வேலி அடுத்த கொக்கரக்குளம் அறிவியல் மையத்திலும் ஏராளமான மாணவ மாணவிகள், பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் வானியல் நிகழ்வை வியப்புடன் பார்த்து மகிழ்ந்தனர். நாங்கள் இன்னைக்கு லூனார் எக்லிப்ஸ் பார்த்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மூணை பார்த்தேன், சும்மாவும் பார்த்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மேகமூட்டம் காரணமாக நிலவு தென்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மூன் வந்து எவ்வளோ தூரம் ரெட்டிஷாக விசிபிள் ஆகுது அப்படிங்கிறத வந்து கிளவுடியாக இருக்கிறதுனால ப்ரொஜெக்டரில் வச்சு காட்டினாங்க. திருச்சி, கோயம்புத்தூர் என தமிழ்நாட்டின் பெரும்பாலான நகரங்களிலும் வியக்க வைக்கும் இந்த சந்திர கிரகண நிகழ்வை மக்கள் பேரார்வத்துடன் பார்த்து ரசித்தனர். சந்திர கிரகணத்தால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலா சிவப்பு நிறத்தில் தென்பட்டது. குறிப்பாக தலைநகர் டெல்லி, ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர், கேரள மாநிலம் திருவனந்தபுரம், மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் நிலவின் படிப்படியான நிற மாற்றத்தை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் கண்டுகளித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மேகமூட்டம் காரணமாக நிலவை சிவப்பு நிறத்தில் காண முடியவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர். It was not fully red, but I could see the moon in a lighter gray shade. Yeah, it was nice.
இனி அடுத்த சந்திர கிரகணம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிகழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், சிங்கம்புணரி, நெற்குப்பை சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்தது. இதேபோல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்தது. மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியிலும் கனமழை பெய்தது. தவளக்குப்பம், பாகூர், ஏம்பலம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்த நிலையில் சாலையோரங்களில் தண்ணீர் தேங்கியது. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மதுரை மாநகர பகுதிகளிலும் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் மதுரை அவனியாபுரம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலான பாளையம்பட்டி, சுக்கிலநத்தம், வாழ்வாங்கி, பந்தல்குடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, பணப்பாக்கம், நெமிலி, வாலாஜாப்பேட்டை, காவிரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. தஞ்சாவூர் மற்றும் திருவையாறு, ஐயம்பேட்டை, பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளிலும் திடீர் என்று இடி, மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை நகர்ப்பகுதிகள், நமனசமுத்திரம், அரிமளம், ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் திடீரென இருள் சூழ்ந்து முத்துப்பேட்டை, ஆலங்காடு, உதயமார்த்தாண்டபுரம், தில்லைவிளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தற்போது குருவை சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் கனமழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கடலூரில் இரவு முழுவதும் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. நெல்லிக்குப்பம், ஆலப்பாக்கம், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கடலூர் நகர் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரக்கூடிய 13ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் இன்று முதல் வரக்கூடிய புதன்கிழமை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும், சிவகங்கை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இதேபோல திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியில் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்தில் சென்னை திரும்புகிறார்.
லண்டன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினை முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் பெனிக்விக்கின் குடும்பத்தினர் சந்தித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் லண்டனில் முதலமைச்சர் ஸ்டாலினை முல்லைப்பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பெனிக்விக்கின் குடும்பத்தினர் சந்தித்தனர். லண்டன் கேம்பல்லி நகரில் பெனிக்விக்கின் சிலை நிறுவியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பெனிக்விக் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். Honourable M.K. Stalin, Chief Minister of Tamil Nadu. We are back at St Peter's Church and want to really thank you for donating the bust of Colonel John Pennycook to the town of Camberley. இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கேம்பர்லி நகரில் பெனிக்விக்கின் சிலை நிறுவியதற்காக அவரது குடும்பத்தினரும் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தைச் சார்ந்தவர்களும் நன்றி தெரிவித்ததாகவும், நேரில் அவர்கள் வைத்த கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி லண்டனில் வசிக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சனிக்கிழமை இரவு லண்டனில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய முதலமைச்சர், சாதி, மதம், ஏழை, பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் நம் இனத்தையே வளர விடாது என்றும், நம்மை பிரிக்கும் நிகழ்வுகளை மறந்து இணைக்கும் நிகழ்வுகளை நினைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க. இந்நிலையில் ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் காலை சென்னை திரும்புகிறார். இந்த பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தனை நாளும் தங்கள் சகோதரனாய் தன்னை கவனித்துக் கொண்ட தமிழ் புலம்பெயர் சமூகத்திற்கு அன்பை நன்றியாக செலுத்துவதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அதிமுகவை பலர் முடக்க நினைப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்த பரப்புரையில் பேசியவர், எந்த கும்பனாலும் அதிமுகவை முடக்க முடியாது என்றார். இந்த கட்சியை எவ்வளவோ பேர் முடக்க பாக்குறாங்க. அத்தனையும் உங்கள் துணையோடு தாவடுபடி ஆக்கிட்டு இருக்கிறோம். இது தொண்டர் நிறைந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. முன்னதாக ஆத்தூரில் பேசியவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கவும், மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்டவும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என கூறினார். தேசியம் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி தருமபுரியில் எடப்பாடி பழனிசாமி தனது 5வது கட்ட பரப்புரையை தொடங்குவார் என அதிமுக அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறியதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை காரணம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் இன்றைய மனநிலை நயினார் நாகேந்திரனுக்கு தெரியவில்லை என்றும், அண்ணாமலை நடுநிலையோடு செயல்பட்டதாகவும் கூறினார். நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? இதனிடையே டிடிவி தினகரனிடமும் தன்னிடமும் சமாதானம் பேச தயார் என நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்திற்கு அவருடைய நல்ல மனசுக்கு நன்றி என ஓபிஎஸ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 125 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாளையங்கோட்டையில் மாநில மாநாடு நடைபெற்றது. All of us have decided that we will focus the coming assembly election for at least 125 assembly segments. முன்னதாக பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் நடந்தது போல தமிழகத்திலும் நடக்கலாம் என்றார். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இயற்கைக்கு விரோதமானது. இந்த இயற்கைக்கு விரோதமான காணாம போயிட்டாங்க, குடிபெயர்ந்துட்டாங்க, மறைந்து போய்விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்பது சொல்லுது தில்லு முள்ளு என்று பல புள்ளியியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
இதேபோல மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி எந்த தியாகமும் செய்யும் என்று முன்னாள் MP பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். முன்னதாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பிரிவு தேசிய தலைவர் பவன் கேரா தமிழ்நாட்டை கண்டு மோடி பயப்படுகிறார் என்றார். கன்னியாகுமரி அருகே 4க்கும் மேற்பட்டோரை வெறிநாய்கள் விரட்டி கடித்த கோர காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே சுந்தர் என்பவருக்கு சொந்தமான கடையில் புகுந்த வெறிநாய்கள் அங்கிருந்த பெண் மற்றும் சிறுவனை விரட்டியது. வெறிநாய்களுக்கு பயந்து இருவரும் தப்பி ஓடிய நிலையில் அந்த நேரம் கடைக்கு வந்த இருவரையும் நாய்கள் கடிக்க முயன்றன. நாய்கள் விரட்டியதில் முதியவர் பரிதாபமாக கீழே விழுந்தார். வெறிநாய்களின் அச்சுறுத்தலை சமாளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவணி மாத பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரத்திற்கு செல்லும் சன்னதி தெரு முழுவதும் ஆட்டோக்கள் ஆக்கிரமித்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். சன்னதி தெருவில் ஒரு வழியே ஆட்டோக்கள் சென்று வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் விதிகளை மதிக்காமல் அதே வழியில் வெளியேற முயன்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து பாதசாரிகள் நடந்து செல்லக்கூட வழியில்லாமல் நெருக்கடி ஏற்பட்டது. இந்நிலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் திரும்ப பக்தர்கள் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் வந்தபோது ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டதால் ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. மும்பையில் 2வது நாளாக விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மும்பையின் பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. 10 நாட்கள் பூஜைக்கு பிறகு விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி சனிக்கிழமை தொடங்கியது. 2வது நாளான ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான சிலைகள் கரைக்கப்பட்டன. இதற்காக கிர்காவ், ஜுஹு, தாதர், மாஹிம் பகுதி கடற்கரைகளில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடற்கரையிலிருந்து படகுகள் மூலம் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் நடுக்கடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. இதையொட்டி கடற்கரை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மும்பையின் பிரசித்தி பெற்ற லால்பாக் ராஜ விநாயகர் சிலையும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று கரைக்கப்பட்டது. இதில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் அனந்த் அம்பானி கலந்து கொண்டார். டெல்லியில் மழை சற்றே குறைந்தாலும் யமுனை நதியில் தொடர்ந்து அபாய அளவை தாண்டியே நீர் பாய்கிறது. மயூர் விகார் பகுதியில் யமுனை ஆறு பொங்கி பாயும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. காஷ்மீரில் அண்மையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பாறைகள் விழுந்ததால் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் வெடிவைத்து தகர்த்து போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர் மழையால் தோடா, கேரி பகுதிகளில் உள்ள பல வீடுகள் சேதமடைந்தன. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் டியோக் ஹக்கோட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் மழை பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை நேரில் பார்வையிடுகிறார்.
மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குருதாஸ்பூருக்கு செல்லக்கூடிய பிரதமர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடுகிறார். உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் தாக்குதலை ரஷ்யா முன்னெடுத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் காரணமாக குடியிருப்புகளும் அரசு கட்டடமும் சேதமடைந்தன. ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா 800 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் உக்ரைன் அமைச்சரவை கட்டடம் சேதமடைந்தது. இதனை உக்ரைன் பிரதமர் உறுதிப்படுத்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதேபோல குடியிருப்பு பகுதிகளிலும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 உயிரிழந்தனர். ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ஜப்பானில் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரதமராக பதவியேற்றார் ஷிகரு இஷிபா. பதவியேற்றது முதலே தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தார் இஷிபா. குறிப்பாக ஜூலை மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மேலவைத் தேர்தலில் ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்தது. இதற்கு பொறுப்பேற்று இஷிபா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆளும் கட்சியிலேயே கோரிக்கை விடுத்து வந்தது. இந்நிலையில் கட்சியின் பிளவை தவிர்க்கவும் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பொறுப்பேற்றும் ஷிகரு இஷிபா பதவி விலகினார். மேலும் கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பானில் பிரதமர் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அடுத்து யார் தலைமை ஏற்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட நிலையில் ஹுண்டாய் நிறுவனத்தின் கார்கள் விலை 60,000 முதல் 2,40,000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளன. 4 படிநிலைகளாக இருந்து ஜிஎஸ்டி வரி விகிதம் 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1500 சிசி மற்றும் 4 மீட்டர் நீளத்திற்கு குறைவான கார்களின் ஜிஎஸ்டி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இந்த வரி குறைப்பு அமலுக்கு வரும் நிலையில் வரி குறைப்பின் பலன்களை அப்படியே நுகர்வோருக்கு வழங்கவிருப்பதாக ஹுண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி வெர்னா விலை 60,640 ரூபாய் குறைகிறது. கிரெட்டா 72,000 ரூபாயும், i20 98,000 ரூபாயும் குறைகிறது. வென்யூ விலை 1,23,000 ரூபாயும், டக்சன் விலை 2,40,000 ரூபாயும் குறைய உள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்தியாவில் தனிநபர்கள் கார் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்று ஹுண்டாய் இந்தியா மேலாண் இயக்குநர் ஹுன்சோன் கிம் தெரிவித்துள்ளார். பாஜக தலைவர்களை சந்திப்பதற்காக டெல்லி செல்லவில்லை என கோயம்புத்தூரில் செங்கோட்டையன் பேட்டியளித்திருக்கிறார். அதிமுக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திக்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்ல இருப்பதாக கூறினார். ஹரித்வார் போறனுங்க, ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு நினைக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. அதனால கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறார். ஆனா இப்போ 9ஆம் தேதி ஏதோ முக்கிய அறிவிப்பு இல்லை, அது மாதிரி ஒண்ணு இல்லைங்க. நாளைக்கு இல்லைங்க, நாங்க ஹரித்வார் போறோங்க. இதுதான் 9ஆம் தேதி சும்மா யோசனை போட்டு விட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேங்க, ஏன்னா கொஞ்சம் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு. கட்சி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கும் செங்கோட்டையன் பதிலளித்தார். ஒரு நல்லதுக்கு சொல்றோம், அதில் பல்வேறு முடிவுகளை பொதுச் செயலாளர் எடுக்கிறாரு. அதை பற்றி நான் அதில் ஒன்றும் எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது. காலம்தான் பதில். கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதால் தனக்கு தொண்டர்கள் ஆறுதல் தெரிவித்துவிட்டு சென்றதாகவும் செங்கோட்டையன் கூறினார். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர், திருத்தணி, பழனி கோயில்களில் பக்தர்கள் அதிகளவில் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். 100 ரூபாய் கட்டண தரிசனத்திற்காக பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் வரை காத்திருந்தனர். சந்திர கிரகணம் காரணமாக பிற்பகல் 2 மணிக்கு கோயில் நடை சாத்தப்பட்டது. பழனி மலைக்கோயிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் மயில் காவடி, மலர் காவடி, பால் குடங்கள் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சந்திர கிரகணத்தை ஒட்டி கோயில் நடை சாத்தப்படவில்லை. ஓணம் பண்டிகை விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக உதகை படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை விடுமுறை மற்றும் சனி, ஞாயிறு விடுமுறை என கடந்த 3 நாட்களாக தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது.
அந்த வகையில் உதகையில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உற்சாகமாக பொழுதை கழித்தனர். படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். குறிப்பாக மோட்டார் படகு, ஸ்பீட் போட் போன்றவற்றில் குடும்பத்துடன் பயணித்த சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை பார்த்து மகிழ்ந்தனர். ஹாலிடே 3 நாள் ஓணம் ஹாலிடேனால நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஊட்டிக்கு வந்தோம். நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. போன வாரம்லாம் மழையாக இருந்ததுனால ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த டைம் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம், போட்டிங் போனோம், சூப்பராக இருக்குங்க. இதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. குற்றால மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தலைமை காவலரும் கோயில் கண்காணிப்பாளரும் தாக்கிக் கொண்ட காட்சிதான் இது. பௌர்ணமி தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நேற்று ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர். இந்நிலையில் மூத்த குடிமக்கள் வரிசையில் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் பிரபாகரன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்து கோயில் உள்துறை கண்காணிப்பாளர் விவேக் மூத்த குடிமக்கள் வரிசையில் இருந்த தடுப்புகளை நகர்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இச்சம்பவத்தால் காயமடைந்த கோயில் கண்காணிப்பாளர் விவேக் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் தலைமை காவலர் பிரபாகரன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். கோயில் வளாகத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. எந்த சார் பதிவாளர் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி கூறியிருக்கிறார். எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுகிறது என இபிஎஸ் பதில் கூற வேண்டும் என அத்துறையின் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி எந்த சார் பதிவாளர் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 10% லஞ்சம் பெறப்படுகிறது என இபிஎஸ் கூற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு 10% தான், 10 பைசா வாங்கினாருனாலும் அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் கட்சி ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க, பொதுமக்கள் நிறைய பதிவு பண்ணுவாங்க. எந்த பத்திர ஆஃபீஸர்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குறாங்கன்னு நிரூபிச்சா அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். மதுரைக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என கேட்போருக்கு அமைச்சர் மூர்த்தி பதிலளித்தார். இப்போ பார்த்தாலும் மதுரையில் என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன வந்து 8000 கோடிக்கு நலத்திட்டம் வச்சிருக்கோம். 1க்கு 2க்குள்ள 8000 கோடி இருக்கு. அவர் தொகுதியை பொறுத்தளவு கூட 350 கோடி 400 கோடியில் 2 பாலங்கள், 2 இணைப்பு, ஒரு சாலை வந்து ஒரு 170 கோடியில் நடக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் பத்திரப்பதிவு துறையில் நடந்த முறைகேடுகள் குறித்த ஆவணங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என விரும்புவோர் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏற்க வேண்டும் என அதிமுக அமைப்பு செயலாளர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இபிஎஸ்க்கு காலக்கெடு விதிக்க செங்கோட்டையனுக்கு உரிமை கிடையாது என்றார். பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்குலாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்ன செஞ்ச கட்சி இருக்கு? ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவர் வந்து மக்களை திரட்டி ஓட்ட சேர்த்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி வர பாடுபட்டு இருக்காரு. நீங்க அதை உதவுவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும்? பிரதமர் மோடியை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காததை ஒரு அரசியல் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் கூறுவது வருத்தமளிப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்தார். 100 முறை சந்தித்தவர் 101வது முறை சந்திக்கிற வாய்ப்பு நழுவிவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அதை ஒரு அரசியலுக்கு ஒரு காரணமாக பயன்படுத்துவதை நான் வருத்தத்தோடு தான் பார்க்கிறேன். 2026 ஆட்சி அதிகாரத்தை திமுகவை அகற்ற வேண்டும் அதிகாரத்திலிருந்து என்ற ஒரே நோக்கத்தோடு, ஒரே லட்சியத்தோடு நாம் எல்லாம் செயல்பட வேண்டும். திமுகவிற்கு எதிராக வலிமையான கூட்டணி உருவாவதை தடுக்க முடியுமா என ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருப்பதாகவும் கருநாகராஜன் விமர்சித்தார்.
அதிமுகவில் ஏதோ நடக்கிறது என்றும் எம்ஜிஆரின் புகழை கெடுக்க யார் முயற்சித்தாலும் தனது உயிரை கொடுத்தாவது காப்பேன் என்றும் நடிகர் ராமராஜன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனது ரசிகர் மன்றத்தின் தலைமை கட்டடத்தை ராமராஜன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஒருங்கிணைய காலமாகும் என்று தெரிவித்தார். 1998 அதிமுக எம்பியாக இருந்த தனக்கு தற்போது எந்த பதவியும் கொடுக்கப்படவில்லை என்றும் ஆதங்கத்துடன் கூறினார். எந்த பொறுப்பும் கிடையாது, கொடுக்கல. எப்படி சொல்ல முடியும்? நீங்க எம்பியா வந்திருக்கீங்க, எம்பியா இருக்கேன், நீங்க கேட்கறீங்க அவங்க வரணும்ல. போது 98 எம்பி நான் பண்ணிக்கிறேன், கட்சியில் இருக்கேன், அவ்வளவுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த வழியில் செல்ல வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்றும் எம்ஜிஆர் புகழை கெடுக்க யார் முயற்சித்தாலும் தனது உயிரை கொடுத்தாவது காப்பேன் என்றும் தெரிவித்தார். அன்னைக்கு கவுண்டமணி சொன்ன மாதிரி அரசியல்ல ஏதோ சாதாரணமா போற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியது அப்படியே இருக்குங்க. சண்டை தடவை வீட்டுல இல்லைன்னா புரோட சண்டை வருது இல்லையா, மாமியா மருவ சண்டை வருது இல்லையா, வரத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கு. ஆனந்த் தான். விஜயின் அரசியல் வருகை குறித்த கேள்விக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றும் பதிலளித்தார். வரும் 2026 தேமுதிகவிற்கான காலம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற பெயரில் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். திருவாரூரில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். வருகின்ற 2026 தேமுதிகவிற்கான காலம் என்பது நீங்கள் உணர வேண்டும். இன்றையிலிருந்து 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனிடையே மதுரையில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தன் தாயார் பிரேமலதா தான் உண்மையான ஜான்சி ராணி என்றார். எப்படி 2006 கேப்டன் ஒரு ஆண் சிங்கமா சட்டசபைக்குள்ள போனால் அதே மாதிரி 2020 ஒரு பெண் சிங்கமா திருமதி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் எங்க அம்மா சட்டசபைக்குள்ள போங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிக தொண்டர்களை விஜய் ஈர்க்க பார்க்கிறாரா என்ற கேள்விக்கு விஜயகாந்த் தொண்டர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்றார். அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை செங்கோட்டையனிடம் வழங்கிய நிலையில் அவரது பொறுப்பை பறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அத்துடன் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சிலரின் கட்சி பொறுப்புகளையும் பறித்தார். இந்நிலையில் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் எம்பியும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளருமான சத்யபாமா தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதிய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையனிடம் சத்யபாமா வழங்கியுள்ளார். கழகம் நல்லா இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட நோக்கம். அப்ப அதுக்காக ஒரு நடவடிக்கை வந்தாலும் அதை நாம் தாண்டி இந்த கழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எந்த நோக்கத்தோடு நாங்கள் ராஜினாமா செய்தோமோ கட்டாயம் அந்த நோக்கம் நிறைவேறும். அதே நேரத்தில் அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து சத்யபாமா விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னதாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலர் தங்களது கட்சி பதவிகளை ராஜினாமா செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் எம்பி சத்யபாமாவிடம் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தனர். தனது முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து வரும் 13ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தொடங்கும் தாவேக தலைவர் விஜய் அரசியல் பிரச்சார கன்னி பேச்சை சத்திரம் பேருந்து நிலையத்தில் நிகழ்த்தவுள்ளார். இதுவரை விஜய் நடத்திய எந்த கூட்டத்திலும் மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை பெரிய அளவில் முன்வைக்காத நிலையில் தற்போது தொடங்கவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அந்தந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சினைகளை முன்வைத்தும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் அரசியல் பின்னணி குறித்தும் பேச உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை சந்திப்பதற்காக கடந்த ஜனவரி 20ஆம் தேதியே விஜய் சென்றபோது அவரது வாகனம் சாலையை கடப்பதற்கே மிகுந்த சிரமம் பட்டது. அதேபோன்ற பிரச்சினை பிரச்சார கூட்டத்திலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பிரத்யேக பிரச்சார வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களை நேரடியாக சந்திக்கும் விஜய் அரசியல் பிரச்சாரத்தை டெல்டா பகுதியில் தொடங்குவதால் விவசாயம் சார்ந்த பிரச்சினைகள், காவிரி நதிநீர் பிரச்சினைகளை முதன்மையானதாக வைத்து பேசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. சென்னையில்
சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் புதிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். சுமார் 2000 உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகர் சங்க தலைவராக பரத், துணைத் தலைவர்களாக ஆதித்யா, ராஜ்காந்த், செயலாளராக நடிகர் நவீந்தர், பொருளாளராக கற்பகவள்ளி உள்ளிட்டோர் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக குடிசை மாற்று வாரிய தலைவரும் நடிகர் சங்க துணைத் தலைவருமான பூச்சி முருகன், தென்னிந்திய சின்னத்திரை மற்றும் திரைப்பட டப்பிங் கலைஞர்கள் சங்க தலைவர் ராதா ரவி, பெப்சி தலைவர் RK செல்வமணி, நடிகர் SP சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து புதிதாக தேர்வான நிர்வாகிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். பின்னர் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோர் உறுதிமொழி ஏற்றனர். பண்ருட்டி அருகே பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியவர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இடப்பிரச்சினை தகராறில் பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து பெண்களே தாக்கி மானபங்கப்படுத்திய அதிர்ச்சி காட்சிதான் இது. பண்ருட்டி அடுத்துள்ள நெல்லித்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த செல்வராணி என்பவருக்கும் அவரது உறவினரான அனுராதா, ஜெயந்தி, ஜெயபிரதா ஆகியோருக்கும் இடையே நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களுக்குள் மீண்டும் ஏற்பட்ட சொத்து தகராறில் அனுராதா, ஜெயந்தி, ஜெயபிரதா ஆகியோர் செல்வராணியை மரத்தில் அவர் அணிந்திருந்த சேலையால் கட்டி வைத்து ஆடைகளை கிழித்து தாக்கியுள்ளனர். செல்வராணியை தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் குறித்து செல்வராணி காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் அனுராதா என்பவரை கைது செய்து தலைமறைவாக உள்ள ஜெயந்தி, ஜெயபிரதா ஆகியோரை